ஹை நீட் 2026 ஆஸ்பிரண்ட் கோயம்புத்தூரில் இருக்கிற 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி கற்பகம் KMCHன்னு சொல்லும்போது ரீசெண்ட் இயரில் ஸ்டூடெண்ட்டுக்கு அதிகமாக சர்ச் பண்ணுற காலேஜ்னா அது KMCH இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், KMGS ஹாஸ்பிட்டலோட மேசிவ் கிளினிக்கல் எக்ஸ்போஷர், கோயம்புத்தூர் சிட்டி அட்வான்டேஜஸ் அண்ட் க்ரோவிங் ரெப்புடேஷன் பல ரீசன்னால இந்த காலேஜ் மேலே காம்படிஷன் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. KMCH 2019 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. MBBSக்கு 150 சீட் இன்டேக்கோட செயல்படுகிறது. இந்த வீடியோவில் KMGH காலேஜோட ஓவர்வியூ, MBBS சீட் மேட்ரிக்ஸ், லாஸ்ட் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், 92.5% ஸ்டேட் கோட்டாவுக்கான க்ளோசிங் கட் ஆஃப், 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவுக்கான க்ளோசிங் கட் ஆஃப், மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் NRI கோட்டாவுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 2026 KMCH மெடிக்கல் காலேஜை டார்கெட் பண்ணுற ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் KMCHோட காலேஜ் ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். இந்த மெடிக்கல் காலேஜ் 2019 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ரிலேட்டிவ்லி புது மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் KMCH ஹாஸ்பிட்டலோட ஸ்ட்ராங் ஹெல்த் கேர் ஈகோசிஸ்டம் சப்போர்ட்னால ஸ்டூடெண்ட்டுக்கு குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் கிடைக்குது. MBBS கோர்ஸுக்கு ஒவ்வொரு வருஷமும் 150 சீட்ஸ் இன்டேக்காக இருக்கு. அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் ஆஃபர் பண்ணப்படுது. அதே போல பேரண்ட் ஹாஸ்பிட்டல் மூலமா சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் அவைலபிளா இருக்கு. இது ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வான்ஸ் கிளினிக்கல் எக்ஸ்போசர் கிடைக்க முக்கியமான அட்வான்டேஜஸ். கிளினிக்கல் எக்ஸ்போசர் பத்தி பேசும்போது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஈகோ சிஸ்டம்னால டெய்லி ஆவரேஜா பாத்தீங்கன்னா 600 to 650 வரை பேஷண்ட் டெய்லி OPTக்கு வராங்க. இதனால ஸ்டூடெண்ட்டுக்கு வைட் ரேஞ்ச் மெடிக்கல் கேசஸ் அப்சர்வ் பண்ண மற்றும் பிராக்டிக்கல் லேர்னிங்க்கு எக்ஸ்போசர் கெயின் பண்ண நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை 1000க்கும் மேற்பட்ட பெட்ஸ் இருக்கு. இந்த லார்ஜ் பெட்ஸ் ஸ்ட்ரென்த்னால இன்பேஷண்ட் எக்ஸ்போசரும் அதிகமாக இருக்கும். ஓவராலாக பார்த்தா மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்ட்ராங் ஹாஸ்பிட்டல் பேக்கப், குட் பேஷண்ட் ஃப்ளோ மற்றும் க்ரோவிங் அகடாமிக் ரெப்புடேஷனால KMGH கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தேடுகிற நீட் ஆஸ்பிரண்ட் கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான ஆப்ஷனாகவும் இருக்கு. நெக்ஸ்ட் KMGH கோயம்புத்தூரோட MBBS சீட் மேட்ரிக்ஸ் சிம்பிளா புரிஞ்சிக்கலாம். இந்த காலேஜில் டோட்டலா MBBS சீட்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா 150 சீட்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல கவர்மெண்ட் கோட்டாவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 90 சீட் அலாட் பண்ணி கொடுத்துறாங்க. அதே மாதிரி 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் கோட்டாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7 சீட் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 சீட் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. NRI கோட்டாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 23 சீட் அலாட் பண்ணி கொடுத்துறாங்க. கவர்மெண்ட் கோட்டா அண்ட் 7.5% ரிசர்வேஷன் சீட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் மூலமாக தான் ஃபில் பண்ணப்படுது. அதனால கவர்மெண்ட் கோட்டா டார்கெட் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நீட் ஸ்கோர் ரொம்பவே முக்கியம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 30 சீட்ஸ் இருக்கிறது. நல்ல ஒரு பிரைவேட் காலேஜ் அட்மிஷன் தேடுற ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் மற்றும் எலிஜிபிள் NRI கேண்டிடேட்டுக்காக 23 NRI சீட் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால KMCHல அட்மிஷன் பிளான் பண்ணும்போது உங்க கேட்டகரிக்கு எந்த சீட் அவைலபிளா இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா பிளான் பண்ண முடியும். மொத்தத்தில் பார்த்தால் 150 MBBS சீட்ஸோட KMGH கோயம்புத்தூர் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டான்னு எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்மிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணப்படுது. இப்போ ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிற டாப்பிக்கான KMGH MBBS ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். KMCH கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்களா 8.72 lakh பெர் இயருக்கு இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் எடுக்கிற விரும்புகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்களா 19.5 lakh பெர் இயருக்கு டியூஷன் ஃபீஸாக இருக்கும். கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கவுன்சிலிங்க்கு முன்னாடியே ஃபேமிலி பட்ஜெட்டை பிளான் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். NRI கோட்டா ஃபீஸை பொறுத்தவரை அபிஷியல் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் மற்றும் லேட்டஸ்ட் ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டியை ஆர்டரை வெரிஃபை பண்ணிட்டு ஃபைனல் அமௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இயர் டு இயர் ரிவிஷன்ஸ் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் பார்த்தா கோயம்புத்தூர் இருக்கிற லீடிங் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஒன்னான KMGH ஸ்ட்ராங் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர் மற்றும் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்டூடெண்ட்டுக்கு குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால ஃபீஸ் கொஞ்சம் ஹையா இருந்தாலும் பல ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த காலேஜை ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்றாங்க. KMGH கோயம்புத்தூர் 92.5% ஸ்டேட் கோட்டாவுக்கான லாஸ்ட் இயர் ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீட் 2026 எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட் இயர் KMCH கோயம்புத்தூரில் கேட்டகரி வைஸ் ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கலாம். OC கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்களா லாஸ்ட் இயர் ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துக்கிட்டிங்களா 506க்கு க்ளோசிங்காக இருக்குது. மற்றும் ஜென்ரல் ரேங்க் எடுத்துக்கிட்டிங்களா 3418. இது என்ன சொல்லுதுன்னா 500+ மார்க் ஸ்கோர் பண்ணினா ஸ்டூடெண்ட்டுக்கு KMCH மாதிரி டாப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்க நல்ல சான்சஸ் இருக்கு. உங்கள் ஸ்கோர் 500 ரேஞ்சுக்கு மேலே இருந்த கவுன்சிலிங்ல இந்த காலேஜை கான்ஃபிடென்ட்லி கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் PC கேட்டகரி எடுத்துட்டீங்களா ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 504 மற்றும் ஜென்ரல் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 3550. OC கட் ஆஃப்க்கு ரொம்ப
பக்கத்தில் தான் பிசி கட்டாப்பும் இருக்கு. அதனால பிசி கேட்டகரியில் காம்படிஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு புரியுது. ஸோ 500+ ஸ்கோர் இருந்தால் ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருந்தது. பிசிஎம் கேட்டகரி ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 499 மற்றும் ஜென்ரல் ரேங்க் எடுத்துட்டீங்க 4022. 500 மார்க்கை நெருங்க ஸ்கோர் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு KMCH அட்மிஷன் சான்சஸ் கிரேட் ஆகிருக்கு. ஸோ பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான பெஞ்ச் மார்க். நெக்ஸ்ட் எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்க 490 மற்றும் ஜென்ரல் ரேங்க் எடுத்துட்டீங்களா 4831. 490 மார்க் வரை கவுன்சிலிங்ல மூவ் ஆகிருக்கு. உங்கள் ஸ்கோர் 490+ மேல இருந்தா KMG டார்கெட் பண்ண ரியலிஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்களா ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 426 மற்றும் ஜென்ரல் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 12211. எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு 425+ ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணின கேண்டிடேட்க்கு கவுன்சிலிங்ல KMG சீட் செக்யூர் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்கோர் இந்த ரேஞ்சில் இருந்தா கவுன்சிலிங்க்கு ஆப்ஷனை கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எஸ்சிஏ கேட்டகரி ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்தீங்களா 384 மற்றும் ஜென்ரல் ரேங்க் எடுத்துட்டீங்களா 17313. எஸ்சிஏ கேட்டகரியில் 380+ ஸ்கோர் ரேஞ்சில் வரையும் சீட் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. இது லாஸ்ட் இயர் ட்ரெண்டு. ஆனால் இந்த வருஷம் எக்ஸாக்ட் ரிப்பீட் ஆகும்னு கேரண்டியா இல்ல. எஸ்டி கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்களா ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 395 மற்றும் ஜெனரல் ரேங்க் எடுத்துட்டீங்களா 15975. நீட் 2026 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். நீங்க இன்னைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சிருந்தால் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ஸ்கோரை இந்த லாஸ்ட் இயர் கட்டாப்போட கம்பேர் பண்ணுங்க. ஆனா சீட் கன்ஃபார்ம்னு முடிவு பண்ணிடாதீங்க. சீட் கிடைக்காதுன்னு பயமும் படாதீங்க. கவுன்சிலிங் வரைக்கும் அபிஷியல் ரிசல்ட், ரேங்க், சீட் மேட்ரிக்ஸ், ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இம்பாக்ட் பண்ணும். உங்களுடைய ஸ்கோர் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட்டாப்புக்கு பக்கத்தில் இருந்தால் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்க. ஏன்னா கவுன்சிலிங்ல பல சர்ப்ரைஸ் நடக்கும். KMCH டார்கெட் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் இயர் கட்டாப்ப ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான். ஃபைனலா சீட் டிசைட் பண்றது உங்க நீட் 2026 ரேங்க் மற்றும் கவுன்சிலிங் ட்ரெண்ட் தான். நீட் 2026 ஆஸ்பிரண்ட் இப்போ KMGH கோயம்புத்தூர்ல லாஸ்ட் இயர் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் கோட்டாவுக்கு ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் பத்தி பார்க்கலாம். பிசி கேட்டகரியில ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 435 மற்றும் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 298ல கவுன்சிலிங்ல முடிஞ்சிருக்கு. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 444 மற்றும் ரேங்க் எடுத்துட்டீங்களா 240 வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. எஸ்சி கேட்டகரியில ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 410 மற்றும் ரேங்க் எடுத்துட்டீங்களா 558ல வந்து ஃபைனல் அட்மிஷன் முடிஞ்சிருக்கு. ஓசி, பிசிஎம், எஸ்சிஏ மற்றும் எஸ்டி கேட்டகரியில லாஸ்ட் இயர் சீட் அலாட்மெண்ட் நடக்கவில்லை அல்லது கட் ஆஃப் டேட்டா அவைலபிளா இல்லை. ஆனால் நீட் 2026 ஸ்டூடெண்ட் இந்த மார்க்கை டார்கெட்டாக எடுத்துக்காம இதை விட அதிகமான ஸ்கோர் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹை ஸ்கோர் இருந்தால் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் செக்யூர் பண்ண சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. நீட் 2026 ஆஸ்பிரண்ட் இப்போ KMGH கோயம்புத்தூர்ல லாஸ்ட் இயர் மேனேஜ்மெண்ட் கோட்டா மற்றும் NRI கோட்டா க்ளோசிங் கட் ஆஃப் ட்ரெண்ட் பார்க்கலாம். ரவுண்டு 1ல மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 473 மற்றும் ரேங்க் எடுத்துட்டீங்களா 2692. NRI கோட்டா ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 355 மற்றும் ரேங்க் எடுத்துட்டீங்களா 11681. ரவுண்ட் 2 எடுத்துட்டீங்களா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 471, ரேங்க் எடுத்துட்டீங்க 2778க்கு வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. NRI கோட்டா மார்க் எடுத்துட்டீங்களா 307, ரேங்க் எடுத்துட்டீங்களா 15699 வரை மூவ் ஆயிருக்கு. ரவுண்டு 3ல மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபைனலா 466 மார்க்குக்கும் ரேங்க் எடுத்துட்டீங்களா 301க்கும் முடிஞ்சிருக்கு. NRI கோட்டா எடுத்துட்டீங்க 268 மார்க்ஸுக்கும் ரேங்க் எடுத்துட்டீங்களா 18724 வரை சீட் வந்து அலாட்மெண்ட் நடந்திருக்கு. ரவுண்ட் 4ல மேனேஜ்மெண்ட் கோட்டா மற்றும் NRI கோட்டா சீட் அலாட்மெண்ட் நடக்கவில்லை. இந்த டேட்டாவை பார்த்தா KMGH மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் காம்படிஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே நேரத்தில் NRI கோட்டாவில் கம்பேரிட்டிவ்லி லோவர் நீட் ஸ்கோர்ல கூட அட்மிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரேட் ஆயிருக்கு. நீட் 2026 ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கட் ஆஃப் டீட்டெயில் கவுன்சிலிங் பிளானிங்க்கு ஒரு வேல்யூபிள் ரெஃபரன்ஸா இருக்கும். ஃபைனல் அட்மிஷன் உங்க நீட் ஸ்கோர், ரேங்க் மற்றும் கவுன்சிலிங் ட்ரெண்டை பொறுத்து தான் டிசைட் ஆகும். நீட் 2026 ஆஸ்பிரண்ட் KMGH கோயம்புத்தூரோட கம்ப்ளீட் அட்மிஷன் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம். காலேஜோட ஓவர்வியூ, சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப், 7.5% ரிசர்வேஷன் கட் ஆஃப், மேனேஜ்மெண்ட் கோட்டா மற்றும் NRI கோட்டா க்ளோசிங் ட்ரெண்ட் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணினோம். இப்போ உங்கள் ஸ்கோர் என்ன இருந்தாலும் ரிசல்ட் வரும் வரைக்கும் டென்ஷன் ஆகாமல் இருங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் ஃபைனலாக காலேஜ் அட்மிஷனை டிசைட் பண்ணும். கரெக்ட் சாய்ஸ் பில்லிங் மற்றும் ப்ராப்பர் கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நல்ல காலேஜ் செக்யூர் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் மார்க் இருந்தாலும் கவுன்சிலிங் மிஸ்டேக்னால சீட் வந்து மிஸ் பண்ணுறாங்க.
அதனால எம்சிசி கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்ட் யூனிவர்சிட்டி ஆப்ஷன் எல்லாத்தையுமே சரியான கைடன்ஸோட ஹேண்டில் பண்றது முக்கியம். உங்க நீட் ஸ்கோருக்கு என்ன காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ் சான்சஸ் இருக்கா, இல்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல பெஸ்ட் ஆப்ஷன் எது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ண வேண்டுமா, எம்சிசில சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ண வேண்டும் போன்ற கொஸ்டினுக்கு கைடன்ஸ் வாங்கினால் கவுன்சிலிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா ஆகும். 1-to-1 கேரியர் கைடன்ஸ் அண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங் சப்போர்ட் அவைலபிள். எம்சிசி கவுன்சிலிங் கைடன்ஸ், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ், காலேஜ் செலக்ஷன் அண்ட் சாய்ஸ் பில்லிங் சப்போர்ட், கவர்மெண்ட், பிரைவேட், மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ கோட்டா கைடன்ஸ், ஸ்கோர் பேஸ்டு காலேஜ் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் சப்போர்ட் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீட் 2020 ஜர்னிக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். உங்கள் மெடிக்கல் ட்ரீம் ரியாலிட்டி ஆக வாழ்த்துக்கள்.